ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. அதிக நேர ஜபம். ஜபங்களுக்கு அதிகமான நேரங்கள் என்பது மிக முக்கியமான விஷயமா என்பது அநேகர் கேட்கும் முக்கியமான கேள்வி. அதிகமான நேரங்கள் ஜெபிப்பதால் அது மிக வல்லமையானது என்று கூறிவிட முடியாது. சிலர் அதிக நேரம் ஜெபிக்கிறோம் என்ற திருப்தி உணர்வை பெறுவதற்காக வேண்டுமென்றே அதிக நேரம் ஜெபிப்பதுண்டு. ஆனால் அதிக நேரம் ஜெபிப்பது என்பது ஒரு முக்கியமான விஷயம்தான். ஜெபத்தின் வல்லமைக்கும் அதிக நேர அளவிற்கும் தொடர்பு இருக்க முடியும். சிலர் என்னால் சில நிமிடங்கள் தான் ஜெபிக்க இயலும், அதற்கு மேல் என்னால் முடியாது என்று கூறுவார்கள். சிலர் மணிக்கணக்கில் ஜெபிப்பது ஒரு மத பைத்தியமான விஷயம் என்பார்கள். சிலர் சில நிமிடங்கள் கண்களை மூடிக்கொண்டு கருத்தும் கவனமும் சிதறாமல் அமைதியாய் இருந்தால் அதுவே வல்லமையான பிரார்த்தனை நேரம் என்பார்கள். முதலாவது, ஜெபம் என்றால் என்னவென்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவினை உணரும் வேளைதான் ஜெபம். தேவனோடு கொண்டுள்ள உறவினால் அவரோடு பேசுகின்ற நேரம்தான் ஜெபம். தேவ அன்பையும் ஐக்கியத்தையும் நமக்குள் அனுபவித்து உறுதிப்படுத்துவதுதான் ஜெபம். நண்பர்களை, உறவினர்களை சந்தித்து பேசும்போது நேரம் ஒரு முக்கிய விஷயமாக இல்லையா? அறியாத நபர்களோடு பேச நேரிட்டால் அளந்து பேசுவோம். அதிகமாக அறிந்த நபர்களோடு பேச நேரிட்டால் நேரம் போவது தெரியாமலே தாராளமாக பேசுவோம். அதிக நேர உரையாடல்களும் அதிக நேர சந்திப்புகளும் அதிக நேர பகிர்ந்து கொள்ளுதல்களும் ஆழமான உறவு நிலைகளை பிரதிபலிப்பதோடு இன்னும் அந்த உறவுகள் ஆழமாக செல்வதற்கு காரணமாக அமைகின்றன. எனவே நாம் அதிக நேரம் ஜெபத்தில் செலவிடும் போது அங்கே தேவனோடு உள்ள அதிக ஈடுபாடு வெளிப்படுவதோடு வலிமையான உறவிற்கு வழியும் ஏற்படுகிறது. இயேசுவின் ஜெப வாழ்க்கையை குறித்த செய்திகளை வேதாகமத்தில் படிக்கும்போது அவர் ஜெபங்களுக்கு கணிசமான நேரங்களை செலவிட்டார் என்பது தெளிவாக புரியும். அநேகர் ஜெபிப்பது உண்மையில் ஜெபம் அல்ல, அது ஒரு மத பக்தி சடங்கு. அவர்கள் ஜெப நேரங்களில் ஆவிக்குரிய நிறைவையோ தேவனோடு இருக்கின்ற திருப்தியையோ கர்த்தருடைய உறவு தரும் உணர்வையோ அனுபவிப்பதே இல்லை. சிலரால் சில நிமிடங்களுக்கு அப்பால் ஜெபத்தில் தொடர முடிவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில் அப்பா பிள்ளை என்ற உறவின் பாலம் உருவாக்கப்படவில்லை. அந்நியர்களோடு அதிகமாக பேச வராதது போல அவர்களுக்கு தேவனோடு அதிக நேரம் பேச வரவில்லை. ஏனென்றால் எங்கே உண்மையான உறவு உண்டோ அங்கேதான் நீளமான பேச்சுவார்த்தை பரிமாற்றங்களும் இருக்க முடியும். ஆம், அதிகமான நேர ஜபங்கள் அவசியமானவையே. அவைகள் நமக்கு பழக்கமாக வேண்டுமானால் நாம் உண்மையான மனந்திரும்பிய அனுபவத்தின் பின்னணியும் தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட நிச்சயத்தையும் உடையவர்களாக விளங்க வேண்டும். சிந்தனைக்கு, ஜெபம் மனிதனை தேவனிடத்திற்கும் தேவனை மனிதனிடத்திற்கும் அழைத்து செல்கின்றது. ஜெபம் மனிதனை தேவனிடத்திற்கும் தேவனை மனிதனிடத்திற்கும் அழைத்து செல்கின்றது.